சிறப்புங்க. ஸோ உயர்கல்வி அதிகாரி ஜெயசங்கர் சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே பாதி பேர் 12th முடிச்சவங்க இருக்கீங்க, ஒரு சில பேர் 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 12th முடிச்சவங்களுக்கு ஏன்னா 10 நிமிஷம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு செகண்ட் நான் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி கவனிக்கணும். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஸ்கூல் லைஃப் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 12th ஒரு 12 வருஷம், மொத்தம் 15 வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு அந்த 15 வருஷம் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சு கடைசி பரீட்சை பிசிக்ஸா, கடைசி பரீட்சையில கடைசி பேப்பர்ல கடைசி எழுதும் போது உன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்ப ஒரு மனசுல ஒரு ஏக்கம், வாழ்க்கையில் ஒரு பெரிய கிணறு தாண்டின மாதிரி ஒரு தருணம் ஏற்பட்டுருக்குங்க. அப்ப எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கீங்களோ அது மாதிரி பி ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. பாதியா இவ்வளவு நேரம் படுத்துதான் கிடந்தீங்களா? ஓகே, கொஞ்சம் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். ஓகே, 6 ஸ்ட்ரைட். நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு யூஸ் சொல்லாமல் ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லிங்க. ஸோ இவங்க சில பேர் 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட அனுபவத்தில் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா 10 தடவை படிச்சதுக்கு சமம்னு சொல்லுவாங்க வாத்தியார். கரெக்ட் தானே? சும்மா படிக்கிறத காட்டியும் ஒரு தடவை எழுதி பாருப்பா, அது 10 தடவை படிச்சது சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. உங்க சம மாணவர்களுக்கு சரியா, உங்க கூட பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நடத்துங்க, சொல்லி கொடுங்க. அது 100 தடவை படிச்சதுக்கு சமமா இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு எளிமையான மெத்தட் சரியா, காத்துல கூட நீங்க என்ன செய்யலாம், நடத்தலாம். உங்களுக்கு முன்னாடி யாரும் வந்து இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஸோ போர்டில் நடத்துகிற மாதிரி 4 பேருக்கு உறக்க நடத்துங்க. அது 100 தடவை படிச்சதுக்கு சமம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 12th நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்காலர்ஷிப், என்னென்ன பேங்க் லோன் அப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ மங்கேற்கரசி காலேஜில் வந்து பிரின்சிபல் வந்து சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 10 minutes தான் எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். நிறைய இருக்கு. எனக்கு கொடுத்த 10 நிமிஷத்தில் சில விஷயத்தை வரும், சில இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். 7.5 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், how to apply the certificates in e-சேவா. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம், புதுமை பெண் ஸ்கீம், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ பேங்க். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் நீங்கள் எந்த ஸ்டடீஸ்க்கு போனாலுமே உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 7.5 கேட்டகரியில், 7.5 கேட்டகரினா உங்களுக்கு தெரியும், 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். சார் நான் 10th 11th 12th தான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் அதில் வர மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு சில ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ நான் சொல்றது 7.5. ஸோ இந்த எல்லா கோர்ஸ்லையுமே அது அப்ளிகபிள் சரியா. 7.5% ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிறது அரசாங்க பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியில் எல்லாத்துலேயுமே அந்த கோட்டா செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் ஸோ இதை பாருங்க, நான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கேன். 6th to 12th வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு நீட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படித்து முடிச்சிட்டீங்க, டிசி வாங்குவீங்க, மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குவீங்க, அது போக அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட், இப்போ முக்கியமாக ஒன்று கொடுப்பாங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் சரியா. நீ வந்து 6 முதல் 12 வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்த, தமிழ் வழியில் தான் படித்த, ஆங்கில வழியில் தான் படித்த அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய எமிஸ் நம்பர் சரியா. எமிஸ் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தெரியலனாலும் உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போதோ டிசி கொடுக்கும்போது அதில் எமிஸ் நம்பர் இருக்கும் சரியா. ஸோ எமிஸ் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பாருங்க, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா ஒரு கல்லூரியில் சேர்ந்தோம்னா கல்லூரி கல்வி கட்டணம் கிடையாது சரியா. கல்வி கட்டணம் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, ஈவன் என்ன எக்ஸாம் ஃபீஸ் கூட கிடையாது. எல்லாமே ஃப்ரீ. யாருக்கு? உங்களுக்கு சரியா. ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் எங்க வேணாலும் படிக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு இது அனைத்துமே ஃப்ரீ. 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. நீங்கள் எலிஜிபிள் 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது முதல் பட்ட நிறைய ஸ்டாண்டர்ட்
முதல் பருவத்தினுடைய ஸ்காலர்ஷிப் வந்து சப்போஸ் நான் 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல, நான் 11th 12th மட்டும் தான் படித்தேன் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இது என்ன எலிஜிபிள்? குடும்பத்தில் நீ ஒரு முதல் பட்டதாரியா இருக்கலாம். என் குடும்பத்தில் எங்க அப்பா அம்மா படிச்சது இல்லை சார், நான் தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். எங்க அண்ணன் படிச்சா சார், பாதியில நிப்பாட்டிட்டான். அக்கா 10th வரைக்கும் படிச்சவங்க கட்டி கொடுத்துட்டாங்க, நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு 25,000 கிடைக்கும். நான் சொன்ன அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்ல என்ன கோர்ஸ் எடுத்து நீ படிச்சாலும் உனக்கு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் வந்து இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ்ல கிடைக்கும். சரியா? ஸோ இதை எங்கே போய் அப்ளை பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எங்கே வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு இ சேவை மையம்னு எல்லா இடத்துலையும் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அந்த இ சேவை மையத்தை நீங்கள் போய் பதியணும். இதுக்கு செலவாகிற தொகை வெறும் 60 ரூபாய். இந்த இ சேவையில் நீங்கள் பதியக்கூடிய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீ கொண்டு போகணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது பேரண்ட்ஸோடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். அவங்க வந்து டிகிரி எதுவும் படிக்கல, 10th 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், உன்னுடைய டிசி. நல்லா கவனிச்சுக்கிங்க, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பதியறதுக்கு நீங்க ஸ்கூல்ல டிசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இ சேவையை போய் பதியணும், அதுக்கு முன்னாடி பதிய முடியாது. சரியா? ஸோ டிசி இஸ் த எவிடன்ஸ் நீ 12th முடிச்சிருக்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஆஃப்டர் கெட் டிசி நீங்க போய் இ சேவை மையத்தில் பதியலாம். உங்களுடைய டிசி, பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், சிப்ளிங்ஸோட சர்டிஃபிகேட். சிப்ளிங்ஸ்னா யாரு? உனக்கு அண்ணன் இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம். தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்கூலோட ஐடி கார்டு தேவைப்படும். அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உன்னோட அதிகமாக படிச்சுட்டு இருக்கலாம். படிக்காம இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுடைய டிசியை சப்மிட் பண்ண போதும். சப்போஸ் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, பட் எந்த வித முதல் பட்டதாரி வாங்கல அப்படின்னா அவங்க அந்த காலேஜில் இருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட், நான் இந்த கல்லூரியில் படிக்கிறேன், இந்த விதம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கல, என் தம்பி தங்கைக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிற அவங்க ஒரு போனஃபைட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கிடும். இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கும்போது எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், அது முதல் பட்டதாரி சான்றிதழ்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பேர் எல்லாருமே இருக்கும். 7 பேர் மினிமம் இருக்கணும். இது இல்லைன்னா செல்லாது. நல்லா கவனிங்க, இது யூஸ்ஃபுல்லான விஷயம், வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ல ஒவ்வொருத்தர் பேர் இருக்கும். யார் பேர் அப்படின்னா உங்க அப்பாவுடைய பேர், உங்க அம்மாவுடைய பேர், உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா பேர், உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா பேர், அதாவது தாத்தா பாட்டி பேர், இவங்க எல்லாரும் பேர் இருக்கும். மொத்தம் 6 பேர் ஆச்சு, ஒன்று சேர்த்து 7. நீ ஒரே ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் 7 பேர் இருக்கணும். இந்த 7 பேர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்டிபிகேட் செல்லாது. சரியா? என்னுடைய தலைமுறையினர் இது வரைக்கும் யாரும் பட்டதாரியாக இல்லை அப்படிங்கிறது அதோடைய சான்று. ஸோ அப்போ தாத்தா பாட்டி வயசு, தாத்தாக்கு 70, பாட்டிக்கு 80 போட முடியுமா? சில பேர் இப்படி மாட்டிட்டு வராங்க, பாட்டிக்கு வயசு கூட இருக்காங்க அப்படின்னா. ஒருவேளை தாத்தா முதல்ல இறந்துறாங்க, பாட்டி உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது பாட்டியோட வயசு கூட போறாங்க. அப்படி போடக்கூடாது. நீங்க பதிவு போது நல்லா கவனத்தில் வச்சுக்கீங்க. தாத்தாவோட வயசு கூட இருக்கணும், பாட்டியோட வயசு கம்மியா இருக்கும். தாத்தா, பாட்டி, ஆச்சி, அவங்களுடைய 4 பேர், அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உனக்கு உங்க அண்ணன் இருந்தா அக்கா இருந்தா முன்னாடி, இல்லைன்னா தம்பி தங்கை இருந்தா பின்னாடி. இவ்வளவு பேர் இருக்கும். அதாவது உங்க ரேஷன் கார்டில் யார் யார் பேர் இருக்கோ அது ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கணும். இதை அப்ளை பண்ணாம ஒரு தடவை பதிஞ்சு, 2வது தடவை பதிஞ்சு, 3வது தடவை பதிஞ்சுன்னு சொல்லி பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பதியும் போது கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு பதிங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு வருஷத்துக்கு 25,000 27,500 ரூபாய் அந்த முதல் பட்டதாரி கிடைக்கும். இது 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இ சேவையில் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கலாம். முன்னெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதியணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க மாணவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை தேடி போகிறது. சரியா? நாலு பண்ண ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய திறமை உள்ள மாணவர்களாக இருக்காங்க. அதுதான் கண்கூட நம்ம பார்த்தோம். ஸோ நீ இப்போ 12th முடிச்சுட்டு நீ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கு. முதல் பட்டதாரி இருந்தால் வாங்கிட்டேன், முதல் பட்டதாரி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நேட்டிவிட்டி வாங்கிட்டேன். சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சார் நான் பிறந்தப்பே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுல, நீ வாங்கின சர்டிஃபிகேட் செல்லாது. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இ சர்டிஃபிகேட் அப்படின்னு, உன்னோட போட்டோவோட இருக்கிற சர்டிஃபிகேட் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டை மாதிரி இருக்கு, எனக்கு பேப்பர் மாதிரி இருக்கு, என் போட்டோவோட
அப்படின்னா அது எல்லாமே செல்லாது. இப்ப திருப்பி நீ கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியே ஆகணும். சரியா? ஸோ அதனால போட்டோவோட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நீ வாங்க. சரியா? இதுக்கு ஆகக்கூடிய செலவு ஒவ்வொரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வெறும் 60 ரூபாய் தான் செலவாகுது. சரியா? இது போக நீ வேற சர்டிபிகேட்லாம் என்னன்னு பார்த்துக்க போற இ-சேவை மையத்தில் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. சார் எனக்கு 18 வயசு ஆகல, எப்படி நான் ஓபன் பண்றது? ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணு. உங்க பேரண்டோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணு. ஏன்னா தமிழ் புதுவாழ் ஸ்கீமோ இல்ல புதுமை பெண் ஸ்கீமோ எந்த ஒரு ஸ்கீம்ல ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். சரியா? ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அப்போ வந்து கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் தேவை. அதனால ஒரு